உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவதற்கு சீனாவின் உதவியை வெளிப்படையாகவும் பகிரங்கமாகவும் மிகுந்த நம்பிக்கையுடனும் நாடியிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இதை தவிர இன்றைய அவரது ஆசியா பயணத்தின் போது இடைநடுவிலே கட்டாரில் தரித்த அவருடைய விமானம் அங்கே கட்டாரை அரசர் மற்றும் பிரதமரை அவசரமாக சந்தித்து சில பேச்சுவார்த்தைகள் நடத்தியுள்ளார். காசாவில் தற்பொழுது ஹமாஸுக்கு மேலும் 48 மணி நேரம் அவகாசத்தை கொடுத்துள்ள அமெரிக்கா இந்த 48 மணி நேரத்தில் மேலும் உடல்களை ஒப்படைக்க வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு நிர்பந்தத்தை அல்லது கோரிக்கையையும் விடுத்திருக்கின்றது. அது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போரானது கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து 3 வருடங்களாக தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருப்பது ஐரோப்பாவிற்கும் ஒரு பொருளாதார இழப்பு, ரஷ்யாவுக்கும் அது ஒரு மிகப்பெரும் பொருளாதார இழப்பு. இந்த நிலையில்தான் தற்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முயற்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். அந்த போரை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் என்ற ரீதியில். அது அவர் தனக்குரிய பெயரை பெற்றுக்கொள்வதற்காகவோ அல்லது சமாதானத்திற்கான தூதுவர் தான் என்பதை நிரூபிப்பதற்காகவோ என்ற ரீதியில் பொதுவாக பேசப்பட்டாலும் ஏதோ ஒரு முயற்சியில் அவர் போரை நிறுத்துவதற்கான முயற்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். அந்த நிலையில் தான் இன்று அவர் ஆசியாவிற்கான பயணத்தை ஆசியாவிலே நடைபெற இருக்கும் ஏபெக், அதாவது சவுத் கொரியாவில் நடைபெற இருக்கும் இந்த சமிட்டில் பங்கு பெற்றுவதற்காக இன்று அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் புறப்படும் போது பத்திரிகையாளர்கள் கேட்ட சில கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதுதான் தான் சீனா அதிபரை நேரடியாக வேண்டுவதாகவும் இந்த போரை நிறுத்துவதற்கு ரஷ்யாவிற்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்படியும் அவர் கோரியிருந்தார். இதை தவிர அவர் இந்த சமிட்டின் போது சீனா அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் தான் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இந்த வெளிப்படையான சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான தொடர்பு வெளிப்படையாக நாங்கள் எல்லாரும் அறிந்தது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் என்றே சொல்லலாம், ஒரு ஓப்பன் ஃப்ரெண்ட்ஷிப் என்றே சொல்லலாம். ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு இடையிலான நெருக்கம் வேறு எந்த நாடுகளிடம் அதிகம் காணப்படவில்லை. குறிப்பாக ரஷ்யா மீதான இந்த மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடையின் பின்னர் சீனா தான் ரஷ்யாவிற்கு ஒரு கடுமையான ஒரு ஆதரவை வழங்கி கொண்டிருக்கிறது. அதனுடன் வடகொரியாவும் இணைந்திருப்பது என்பது வேறு கதை. இப்படி இருக்கும் நிலையில் தற்பொழுது அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் இந்த கோரிக்கையை சீனா ஏற்றுக்கொள்ளுமா என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏனென்றால் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் ஏற்கனவே இந்த டாரிஃப் டாக்ஸ், இதை தவிர உலக வல்லரசுகள் யார் பெரியவர் என்ற போட்டி ஒன்று போய்கொண்டிருக்கும் நிலையில் இந்த சந்தர்ப்பத்தில் டொனால்ட் ட்ரம்பின் கோரிக்கையை சீனா ஏற்றுக்கொள்ளுமா என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்த உக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பித்ததன் பின்னரிலிருந்து இந்த போரை எந்த விதத்திலும் சீனா விமர்சிக்கவும் இல்லை, ரஷ்யாவுக்கு எதிரான எந்தவித கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை. மாறாக ரஷ்யாவிடம் இருந்து கொள்வனவு செய்யும் எண்ணெயின் அளவை அதிகரித்துள்ளதுடன் ரஷ்யாவுக்கு தேவையான சில இராணுவ உதவிகள், இராணுவ தளபாட உதவிகளையும் சீனா வழங்கி கொண்டிருப்பது தான் ஒரு வெளிப்படையான உண்மை. அப்படி இருக்கும் நிலையில் இது சீனாவுக்கும் ஒரு வர்த்தகம், ஃப்ரெண்ட்ஷிப் என்ற உறவு தாண்டி அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு மிகவும் ஒரு பொருத்தமான நேரம் என்று கருதுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் உள்ளது. ஏனென்றால் இந்த நேரத்தில் சீனா அமெரிக்காவை நம்புமா என்றால் சந்தேகத்திற்குரிய கேள்விதான். ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்பின் ஆட்சி காலம் இன்னும் ஒரு 3 வருடம் தான். இப்போதைக்கு இப்படி போகும் நிலையில் பார்த்தால் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் நிச்சயம் ஒரு ஆட்சி மாற்றம் அங்கே நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. டெமோக்ராட்டிக் பார்ட்டி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நிலை தொடர்ந்தால் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்பின் செல்வாக்கு அமெரிக்காவிலே வெகுவாக குறைந்து கொண்டு செல்வது என்பது ஒரு வெளிப்படையான உண்மை. அப்படி இருக்கும் நிலையில் ரஷ்யாவில் புட்டின் அல்லது புட்டினின் அரசம்தான் ஒரு நிரந்தர அரசாங்கம் அல்லது நிரந்தர தலைமை என்று தோன்றுகின்றது. என்றால் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10, 15, 20 வருடங்களுக்கு புட்டின் தான் அங்கே இருப்பார் போல தெரிகிறது. அதை தவிர புட்டினுக்கு தற்பொழுது 76 வயது ஆனாலும் அவருடைய கட்சி, அவரை சார்ந்தவர்கள் தான் இருப்பார்கள் என்பது சீனாவுக்கு தெரியும். இதே போல தான் சீனாவிலும் தற்பொழுது இருக்கும் ஆட்சி, ஷி ஜின்பிங்கின் ஆட்சி தான் ஒரு நிரந்தர, அங்கே ஒரு கட்சி ஆட்சி முறை தான் இருக்கிறது. அங்கேயும் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான சந்தர்ப்பங்கள் கண்ணு கட்டிய தூரங்கள் வரை இல்லை. இப்படி இருக்கும் நிலையில் இந்த அமெரிக்காவை நம்பி சீனா அமெரிக்காவுடன் நெருக்கம் காட்டுமா என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி என்பதுடன் சந்தேகமான விடயம்தான். ஏனென்றால் நாளை அமெரிக்காவில் ஒரு ஆட்சி மாற்றம் நகர்ந்தால் அவர்களுக்கு இந்த சீனா அமெரிக்கா இடையிலான பொலிசி ஒரு வேறு திசையை நோக்கி நகர்ந்து செல்லும். ஸோ அப்படி இருக்கும் நிலையில்தான் ரஷ்யாவை கைவிடுவதற்கான எந்த முயற்சியிலும் சீனா ஈடுபடாது என்பது ஒரு வெளிப்படையான உண்மை. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இந்த
நெருக்கத்தை சீனாவுடன் இந்த விடயத்தில் காட்டுவது, சீனா இதை வைத்துக்கொண்டு மேலதிகமாக ஒரு நெகோசியேஷன், குறிப்பாக இந்த வர்த்தக ரீதியிலான ஒரு நெகோசியேஷன்ஸை கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்கா ஒரு விதமான டரிஃபை சீனா மீது விதிக்க அதை டபுளாக்கி சீனா அமெரிக்கா மீது விதிக்கிறது. இப்படி ஒரு போட்டி போட்டுக்கொண்டு தான் அங்கே நடைபெறுகிறது இந்த வர்த்தக வியாபாரம். இருந்தபோதும் சீனா இதில் சளைத்து கொள்ளாமல் சீனா தனது மார்க்கெட்டை விரிவாக்கிக் கொள்வதற்காக இந்தியாவை நோக்கி, ஆப்பிரிக்காவில் உள்ள சில நாடுகளை நோக்கி என்று நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் நிலையில்தான் டொனால்ட் ட்ரம்பின் இந்த கருத்து மிகவும் ஆச்சரியமாக இருப்பதுடன் நடக்குமா என்ற ரீதியிலான ஒரு கேள்வியைத்தான் அனைவருக்கும் ஏற்படுத்தி இருக்கின்றது. தற்பொழுது இருக்கும் நிலையில் சீனா எந்த விதத்திலும் ரஷ்யாவை எதிர்த்து கொள்ளாது என்பது ஒரு வெளிப்படை உண்மை. அந்த நிலையில் இந்த ஆசிய பயணத்தின் போது டொனால்ட் ட்ரம்ப் ஜப்பானுக்கு செல்கிறார், சவுத் கொரியாவுக்கு செல்கிறார், மிக முக்கியமான தலைவர்களை சந்திக்க இருக்கின்றார். அங்கேதான் கனடாவின் பிரதமரையும் சவுத் கொரியாவில் வைத்து சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அது தொடர்பாக இன்று அவர் கனடாவிற்கு மேலதிகமான ஒரு 10% வரியை விதித்திருக்கின்றார். இந்த நேற்றைய அந்த விளம்பர பிரச்சனை தொடர்பாக கனடாவின் ஒன்டாரியோ அரசாங்கம் வெளியிட்டிருந்த அமெரிக்காவிற்கு எதிரான ஒரு விளம்பரம் தொடர்பான பிரச்சனைக்காகவே இந்த 10% டரிஃபை அவர் மேலதிகமாக சேர்த்திருக்கின்றார். குறிப்பாக இந்த பிஸ்னஸ் வர்த்தகம் செய்பவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு தலையடியாக இருக்கும். டொனால்ட் ட்ரம்பின் இந்த நாளுக்கு நாள் மாறுபடும் கொள்கைகள் மற்றும் வரி விதிப்புகள், இன்று ஒரு விலை இருக்கும், நாளை ஒரு விலை இருக்கும், இது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இதைத்தான் அமெரிக்காவின் காங்கிரஸில் ஒரு டெமோக்ராட்டிக் கட்சியைச் சேர்ந்த ஒரு காங்கிரஸ்மேன் மிகவும் கடுமையாக டொனால்ட் ட்ரம்பை சாடியிருந்தார். இது டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ஈகோவை பயன்படுத்தி ஈகோவிற்காக வரி விதிப்புகளை நாளுக்கு நாள் மாற்றிக்கொண்டிருக்கிறார். இது வர்த்தகம் செய்பவர்களுக்கு தான் பெரிய பிரச்சனை என்ற ரீதியிலான கருத்தை சொல்லி கடந்த காலங்களில் மிகவும் கடுமையாக சாடி இருந்தது. நாங்கள் அனைவரும் அதை கண்டறிந்த விடயம்தான். இப்படி இருக்கும் நிலையில்தான் இப்பொழுது இந்த சீனாவுடன் ஒரு நெருக்கத்தை காட்டுவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் முயல்கிறார். இந்த ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவது தொடர்பாக அவருக்கு மிக மேலதிகமாக ஒரு பிரச்சனையும் உள்ளது. என்னவென்றால், கடந்த காலங்களில், அதாவது இந்த ஜனாதிபதி தேர்தலை வெற்றி கொள்வதற்கு முன்னதாக ஒரு தொலைக்காட்சி பேட்டியிலே தெரிவித்திருந்தார், தான் 24 மணி நேரத்தில், தான் ஜனாதிபதியானதன் பின்னர் 24 மணி நேரத்தில் இந்த ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவேன் என்று. கிட்டத்தட்ட இன்று 10 மாதங்கள் ஆகிவிட்டது. அவருக்கு இந்த சீரியஸ் பிஸ்னஸ் தெரிந்திருக்கும். சும்மா வாயால் பேசுவதே அல்ல, போரை நிறுத்துவது என்பது மிகவும் கடினமான ஒரு விடயம் என்பதை அவர் அறிந்திருப்பார். அந்த பிரச்சனைக்காகத்தான் அவர் எப்படியாவது இந்த போரை நிறுத்திவிட வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்பது ஒரு வெளிப்படையான உண்மை. ஹமாஸுக்கு மேலதிகமாக ஒரு 48 மணித்தியாலங்களான ஒரு காலக்கெடுவை டொனால்ட் ட்ரம்ப் விதித்திருக்கிறார். இந்த பணைய கைதிகளாக மிச்சம் இருக்கும் உடல்களை மேலதிகமாக ஒப்படைப்ப, அதிலே ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் ஒருவரது உடலும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. இந்த 48 மணி நேரங்களில் பொறுத்திருந்து பார்ப்போம் ஹமாஸ் என்ன செய்கிறது என்பதை. லெட்ஸ் வெயிட் வாட் தே டூயிங் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் இன்று. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அதை தவிர இன்று ஹமாஸின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்த கருத்துக்களின்படி அவர்களுக்கு இப்போதைக்கு இந்த ஆயுதங்களை ஒப்படைப்பதற்கான நோக்கமோ எண்ணமோ இல்லை என்ற ரீதியிலான ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள், இந்த ஆயுதங்களானது தங்களது மக்களின் சர்வைவலுக்காகவும் இந்த இல்லீகல் ஒக்கியூபேஷன் அல்லது இல்லீகல் இமிகிரேஷன் என்றும் சொல்லலாம், அப்படியான இதை இஸ்ரேலிடமிருந்து தவிர்ப்பதற்காகவே தாங்கள் இப்பொழுது ஆயுதங்களை வைத்திருக்க வேண்டியதன் அவசியம் தொடர்பாகவும் அவர்கள் இன்று பேசியிருக்கிறார்கள். அதை தவிர காசாவில் மிக விரைவில் ஒரு தேர்தலை நடத்த வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தையும் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் நடத்தப்பட்டதன் பின்னர் இந்த ஆயுத ஒப்படைப்பு எப்படி இருக்கும், ஒரு ஜனநாயக ஆட்சி அங்கு மலருமா, மக்களுக்கு ஒரு ஜனநாயக ஆட்சி வழங்கப்படுமா என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்த நிலையில்தான் தற்பொழுது ஆசியாவை நோக்கி பயணத்தை மேற்கொண்டிருந்த டொனால்ட் ட்ரம்ப் கட்டாரிலே அவருடைய விமானமானது எரிபொருள் ஏற்றுவதற்காக தரித்து நின்ற வேளையில் அங்கே கட்டாரினுடைய அரசரும் கட்டாரினுடைய பிரைம் மினிஸ்டரும் டொனால்ட் ட்ரம்பை சென்று சந்தித்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவித்ததாகவும், இந்த சமாதான ஒப்பந்தம் சக்சஸாக நடந்ததற்கும், மேலும் இந்த சமாதானத்தை தொடர்வதற்கு அவர்களுடைய முயற்சிகளுக்கும் நன்றி தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் அவர்கள் இந்த வெஸ்ட் பேங்கில் நடைபெறும் இல்லீகல் ஒக்கியூபேஷன், இஸ்ரேலின் ஒக்கியூபேஷன் தொடர்பாக சில கருத்துக்களை டொனால்ட் ட்ரம்புக்கு முன்வைத்ததாகவும், டொனால்ட் ட்ரம்பும் அதை செவிமடுத்து கேட்டுக்கொண்டதாகவும், இந்த ஒக்கியூபேஷனுக்கு தான் ஆதரவில்லை என்ற ரீதியிலான ஒரு கருத்தை வெளிப்படையாக தெரிவித்ததாகவும் தான் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில்தான் கடந்த அக்டோபர் 10, 2025 ஆரம்பமான இந்த சமாதான ஒப்பந்தத்தின் பின்னர் இதுவரை 93 காசா மக்கள் உயிரிழந்துள்ளதாகவும், அதை தவிர 2 இஸ்ரேலிய படை வீரர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்துள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. போர் நிறுத்தம் வந்த பின்னரும்
நூற்றுக்கணக்கில் மக்கள் உயிரிழப்பது ஒரு வாடிக்கையாக இருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது அங்கிருந்து வரும் தகவல்களின்படி இந்த உதவி நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படும் அளவு காணாது, போதாது, பத்தாது என்ற ரீதியிலான ஒரு கருத்துக்களும் அங்கிருந்து வருகின்றது. இஸ்ரேல் சிலவற்றை மட்டுப்படுத்துவதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இது எந்த விதத்திலும் உறுதிப்படுத்த முடியவில்லை. ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருக்கும் வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம் WFPயினால் வழங்கப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 63,000 அளவிலான ட்ரக்ஸ் அல்லது லொரி ஏற்கனவே காசாவினுள் சென்றுள்ளதாகவும் அது போதிய அளவிலான உணவுப் பொருட்களை மக்களுக்கு விநியோகம் செய்துள்ளதாகவும் கடந்த வாரம் WFP உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது நாங்கள் அனைவரும் அறிந்தபடியும் தான். இப்படி இருக்கும் நிலையில் தான் தற்பொழுது அங்கே ஒரு சமாதானத்திற்கான முயற்சியில் சில இடர்பாடுகள் ஏற்பட்ட போதிலும் இன்னும் அந்த போர் நிறுத்தமானது ஒஃபிஷியலாக எக்ஸிஸ்ட் ஆகியிருக்கிறது, நிலைத்திருக்கின்றது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். 2ஆம் கட்டத்தில் ஆயுதங்களை ஒப்படைப்பது மற்றும் சர்வதேச படைகளை உள்ளே கொண்டு வருவது தொடர்பிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஸோ இவை அனைத்தும் நன்றாக நடைபெற்றால் சமாதானமானது நீண்ட காலத்துக்கு நிலைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. காசாவில் ஒரு ஜனநாயக ரீதியிலான ஆட்சி மலர்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருப்பது என்பதுதான் ஒரு வெளிப்படையான உண்மை. மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.